ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 8 பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகள். பதங்கள் 19-20. பதம் 19. தத்வானாம் பரிசங்கியானம் லக்ஷணம் ஹேது லக்ஷணம் புருஷாராதன விதிர்யோகஸ்ய ஜாத்மிகஸ்ய ச. மொழிபெயர்ப்பு. படைப்பின் மூலப்பொருட்கள், அவற்றின் எண்ணிக்கை, அவற்றிற்குரிய காரணங்கள், அவற்றின் வளர்ச்சி, அத்துடன் பக்தி தொண்டின் முறை மற்றும் யோக சக்திகளின் முறை ஆகியவற்றையும் அன்புடன் விளக்குவீராக. பதம் 20. யோகேஸ்வரைஸ்வர்ய கதிர்லிங்க பங்கஸ்து யோகினா வேதோபவேத தர்மானாம் இதிகாச புராணயோ. மொழிபெயர்ப்பு. மகா யோகிகளின் ஐஸ்வர்யங்கள் யாவை? முடிவாக அவர்களால் உணரப்படுகிறது என்ன? பக்குவமடைந்த யோகி எப்படி சூட்சும உடலிலிருந்து தன்னை பிரித்து கொள்கிறான்? இதிகாசம் மற்றும் பிறச்சேர்க்கையான புராணங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வேத இலக்கியங்களின் அடிப்படை அறிவு என்ன? பொருளுரை. யோகேஸ்வரரால் அல்லது யோக சக்திகளின் அதிபதியால் 8 வகையான அற்புத சித்திகளை காட்ட முடியும். அவை: அணுவை விட சிறியதாக அல்லது இறகை விட லேசாக மாறுதல், விரும்பியதெல்லாம் அடைதல், விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லுதல் மற்றும் ஆகாயத்தில் ஒரு கிரகத்தையே கூட படைத்தல் போன்றவையாகும். அற்புதமான இச்சக்திகளில் வேறுபட்ட திறமைகளை கொண்ட பல யோகேஸ்வரர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரிலும் மிகவும் உயர்ந்தவர் சிவபெருமான் ஆவார். சிவபெருமான் மகாயோகி ஆவார். சாதாரண ஜீவராசிகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவரால் நிகழ்த்த முடியும். பகவானின் பக்தர்கள் யோக சக்திகளின் முறையை நேரடியாக பயில்வதில்லை. ஆனால் பகவானின் கருணையால் துர்வாச முனிவரை போன்றதொரு பெரும் யோகேஸ்வரர் கூட அவரது பக்தனால் வெற்றி கொள்ள முடியும். துர்வாச முனிவர் அம்பரீஷ மகாராஜனிடம் குற்றம் கண்டுபிடித்து அவரால் அடையப்பெற்ற யோக சித்திகளின் அற்புதங்களை காட்ட விரும்பினார். அம்பரீஷ மகாராஜனிடம் பகவானின் ஒரு தூய பக்தராக இருந்தார். இதனால் அவராக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாவிடனும் யோகேஸ்வரரான துர்வாச முனிவரின் கோபத்திலிருந்து பகவான் அவரை காப்பாற்றினார். பிறகு துர்வாச முனி அரசனிடம் மன்னிப்பு கோர வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். அதைப் போலவே குரு வம்சத்தினர் அரச சபையில் திரௌபதியை நிர்வாணமாக காண விரும்பினர். இவ்வாறாக அபாயமான நிலையில் திரௌபதி இருந்த பொழுது அளவிட முடியாத அளவுக்கு நீளமான சேலையை அவளுக்கு வழங்கி பகவான் அவளை காப்பாற்றினார். யோக சக்திகளை பற்றி திரௌபதி எதையுமே அறிந்திருக்கவில்லை. எனவே பெற்றோரின் வலிமையால் குழந்தையும் வலிமையுடையதாய் இருப்பதைப் போலவே பகவானின் அளவற்ற சக்தியால் பக்தர்களும் கூட யோகேஸ்வரர்களாக இருக்கின்றனர். குழந்தைகள் எவ்விதமான செயற்கை முறையாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயல்வதில்லை. ஆனால் பெற்றோரின் கருணையால் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றனர். அத்தகைய பெரும் யோகிகளின் முடிவான கதியை பற்றியும் அசாதாரணமான சக்திகளை அவர்கள் எப்படி அடைகின்றனர் என்பதை பற்றியும் கற்றறிந்த பிராமணரான சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து பரீட்சித்து மகாராஜன் விசாரித்தார். சூட்சும மற்றும் ஸ்தூலமான ஜட உடல்களிலிருந்து அவர்கள் எப்படி பிரிகின்றனர் என்பதையும் அவர் விசாரித்தார். அவர் வேத அறிவை பற்றிய கருத்துக்களையும் கூட விசாரித்தார். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல பரமபுருஷ பகவானை அறிந்து அவரது உன்னத அன்பு தொண்டனாக மாறுவதற்காகவே வேத நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா.